ஹாய் மக்களே, விஷன் 360 வழியாக நம்ம நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ குறிப்பாக கடந்த சில நாட்களாக மார்க்கெட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மார்க்கெட்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்ற விதமான மார்க்கெட்டிங்கை பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு உங்களை நேரடியாக கூப்பிடுறாங்க, உங்களை பற்றி உங்களோட சர்வீஸ் தேவைப்படுது, இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியோட ஓனரை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறொரு தொழில் முனைவோர் உங்களுக்கு தொழில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர்கிட்ட இருக்குது, அவரை போய் நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா, ஆஸ் ஏ பிஸ்னஸ் ஓனராகவோ இல்லை அந்த பிஸ்னஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாகவோ நாம் எப்படி மார்க்கெட்டிங் அவர்கிட்ட பண்ணணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். நான் இதுக்கு எப்போதுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பேன். ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸை போய் பார்க்குறோம், இல்லை தற்செயலாக யாரையோ மீட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் அவங்கக்கிட்ட பேசும்போது எப்போதும் என்ன செய்வேன் அப்படின்னா, அவங்களுடைய பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவேன். இல்லை அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு கூட ஏற்கனவே நான் பழகி இருந்தேன் அப்படின்னா, அவங்க பிஸ்னஸில் ஒரு சில பிரச்சனைகள் இப்படி தான் இருக்கும் காமனாக அப்படின்ட்டு அந்த பிஸ்னஸை பற்றின எனக்கு தெரிஞ்ச விவரங்களை நான் அவங்கக்கிட்ட மெல்லமாக ஷேர் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த மாதிரிலாம் உங்கள் பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குமே, இதெல்லாம் இப்படி சால்வ் பண்ணலாமே, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அப்போ அவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான டேலண்ட்டு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சால் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக அவங்களும் நமக்கு என்ன செய்வாங்க, ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதை தாண்டி புதிதாக நாம் ஒருத்தவங்களை சந்திக்கிறோம், இல்லை ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக ஒரு டைரெக்டாக இன்பர்சன் மீட்டிங்கில் நம்ம அவங்க ஒருத்தவங்க கூட மீட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நாம் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு கேட்டரிங் ஆர்டர் வேணும், இல்லை எந்த மாதிரியான நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி டெக்னிக்கல் சர்வீசஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி தொழில் பண்ணுறோம், என்ன மாதிரி கிளைண்ட் எனக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்தை நாம் சரியாக சொல்ல தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆஸ்க்கு நான் இன்னொரு எம்ப்ளாயர்கிட்ட எனக்கு தொழில் கொடுக்கக்கூடிய தகுதியுள்ள நபருக்கு முன்னாடி இருக்கும் போது அதை சரியாக கேட்க தெரிஞ்சிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நான் ஒரு வேளை மற்றவங்க தொழிலை பற்றி தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா, அந்த தொழிலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு என்கிட்ட என்ன மாதிரி சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் அவங்கக்கிட்ட கன்வே பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு விஷயமும் ஓரளவு உங்ககிட்ட தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஈஸியாக ஒரு புது நபரையோ அல்லது உங்களுக்கு தொழில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் சந்திக்கும் போது எளிதாக அவர் மனதை நீங்கள் கவர முடியும். அதன் வழியாக உங்களுக்கு என்ன செய்ய முடியும், ஈஸியாக பிஸ்னஸை வாங்க முடியும். நார்மலாக நம்மள பல பேர் ஒருத்தவங்களை பார்த்ததுமே ஓடி போய் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு, சார் ஃபோன் பண்ணுங்கள் சார் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா இது எனக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆனிச்சு, உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நபரை சந்திக்கும் போது அவங்கக்கிட்ட பேசக்கூடிய விதம் மாறும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்கள் கூட சந்திக்கிற வரைக்கும் நன்றி. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.